ஹாய். இது வந்து 2, 3 நாளா எடுத்த வீடியோஸ்லாம் சேர்த்து ஒரு ஷார்ட்ஸா குடுத்துருக்கேன். இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஈவினிங் செம்மையா இருந்துச்சு கிளைமேட்டு. எங்க ஊர் பக்கம்லாம் ரொம்ப நாளாச்சு மழை பெஞ்சு 6 மந்த் கிட்ட ஆயிருச்சு. இப்பவும் மழை பெருசா பெய்யல. ஆனா வந்து இந்த கிளைமேட் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அதனால தான் சரி உங்க கூட ஷேர் பண்ணலான்னு அந்த வீடியோ எடுத்திருந்தேன். ஆடி கிருத்திகை வர்றதுனால புதன்கிழமை அன்னைக்கு வந்து வீடு கிளீனிங் வேலை, அப்புறம் பூஜை சாமான்லாம் கிளீன் பண்ணி மஞ்சள், குங்குமம் வைக்கிறது அந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆடி கிருத்திகை வந்து 2 நாள் வருது. வியாழக்கிழமை வந்து 6:50க்கு ஸ்டார்ட் ஆயிட்டு, வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு வரைக்கும் கிருத்திகை இருக்கு. அதனால வந்து எல்லாருக்குமே ஒரே குழப்பம். என்னைக்கு ஆடி கிருத்திகைன்னு சொல்லிட்டு. எங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தான் வந்து லீவ் விட்டுருக்காங்க. அன்னைக்கு தான் வந்து திருத்தணி கோவில்லலாம் வந்து ஆடி கிருத்திகை செலிப்ரேட் பண்றாங்க. அதனால வந்து உள்ளூர் விடுமுறை பசங்களுக்கு எல்லாமே வியாழக்கிழமை அன்னைக்கு தான் லீவு. அதனால நானும் வந்து வியாழக்கிழமையே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டேன். ஈவினிங்காக தான் பூஜைலாம் பண்ணியிருந்தேன். கோவிலுக்கு மட்டும் ஒரு 4, 5 மணி போல கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த குழப்பத்தினால கோவில்ல பெருசா கூட்டம் இல்ல. கொஞ்சம் ஃப்ரீயாவே போய் சாமியை நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. வீட்ல வந்து ஒரு 6:30க்கு மேல தான் நான் அன்னைக்கு பூஜை பண்ணேன். வெள்ளிக்கிழமையும் வந்து கொஞ்சம் சிம்பிளா பூஜை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வியாழக்கிழமையே தேங்காய்லாம் உடைச்சு சூப்பரா முருகரை வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. கோவில்லையும் போயிட்டு முருகருக்கு ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. வீடு ஃபுல்லா சாம்பிராணி புகை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால இன்னைக்கு சாம்பிராணி புகையும் கொடுத்துருந்தேன். நீங்க என்னைக்கு ஆடி கிருத்திகை பூஜை பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நானும் தினமும் ரெகுலரா வீடியோ கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா முடிய மாட்டேங்குது. இனிமேல் கண்டிப்பா வீடியோ கொடுக்க ட்ரை பண்றேன். டாடா, பை பை.